குமாரன் பிறந்தான். குமார் கொடுக்கப்பட்டான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா 9:6. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெறுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:21. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கியிருப்பார். ஏசாயா 11:2. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். மத்தேயு 3:23. As he shall bring forth a son, and thou shalt call his name Jesus, for he saved his people from their sins. Matthew chapter 1:21. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்தம் சந்தோஷம் அடைந்தார்கள். மத்தேயு 2:10. நமக்கு ஒரு பாலகன் பிறவாள். நமக்கு ஒரு குமாரன் பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெறுவார். ஏனெனில் அவர்களை தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மத்தேயு 1:21. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. For unto us a child is born, for unto us a son is given. They shall be appointed his shoulder, and they shall be called Wonderful Counselor, the Prince of Peace. Isaiah chapter 9:6. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களிடமிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஏசாயா 11:1.